Hello everyone, welcome back to my channel Math and Art with Charu. Hope last video புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Exercise 1.4 பார்த்திருப்போம். Now we are going to see about exercise 1.5. Okay. இப்போ சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காம்போசிஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, இதில் எல்லாமே நம்ம காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு காம்போசிஷன் எடுத்தால் எப்படி இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். எஃப்ஜிங்கிறது ரெண்டு ஃபங்க்ஷனு, அதில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொன்று இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது எப்படி எழுதலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இது இருக்குதுன்னு சொல்கிறோம், தட் இஸ் எஃப் ஆஃப் g of xன்னு சொல்லுவோம். இதே g composition f அப்படின்னா எப்படி சொல்லலாம், gக்குள்ளே f இருக்குது, அதாவது g of f of xன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 composition, இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுத்திருக்காங்களா. இனி பின்னாடி வரப்போ ஒருல வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, அது வந்து f g hன்னு. அப்போது f composite g composite hன்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ சம்ஸ்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு சம், using the functions f and g given below, find f composition g and g composition f, check whether f composition g is equal to g composition f. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, f ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம f காம்போசிஷன் gயும் g காம்போசிஷன் fவும் வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு இது ரெண்டும் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு செக் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இது போத் வந்து மஸ்ட் பி ஈக்குவல், பட் செக் அப்படிங்கிறனால ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமையும் போகலாம். ஓகேங்களா, இப்போ f of x is equal to x minus 6 கொடுத்துருக்காங்க, g of x is equal to x square கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிப்போம், அப்புறம் ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், எஃப் காம்போசிஷன் ஜி. அப்போ வந்துட்டு என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா. அப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயரா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்குது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா. நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன கொஷினில் இருக்குது, எக்ஸ் மைனஸ் சின்னு இருக்கா, சாரி எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்குதுங்களா. அப்போ என்ன பண்ணணும் தான், இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக தான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6, மார்க் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜிக்குள்ளே எஃப் இருக்குது. ஓகே, அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் மைனஸ் 6ன்னு தெரியுங்களா. இப்போ இது எப்படி இருக்குது, இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குதா. அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ என்ன வரும், இப்போ இது எந்த இருக்குது, எக்ஸுக்கு இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 இருக்குன்னா இங்கே என்ன வரும், எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6 அப்ளை பண்ணலாமா. இப்போ எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது, எந்த ஃபார்மில் இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா. இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் ஏல எக்ஸ் இருக்குது, இந்த பிளேஸ் ஆஃப் பியில் 6 இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரா மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into 6 12x ப்ளஸ் 36, மார்க் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ம் 2வும் வந்து ஈக்குவலாக இருக்கா, இல்லை. அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி வந்து நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/x கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், எஃப் காம்போசிஷன் ஜி. அது எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா. இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னது, 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இது எப்படி இருக்குது, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபார்மில் இருக்கா. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன, 2/x. அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸில் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் அவ்வளோதான். 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1, மார்க் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிஷன் எஃப். இப்போ ஜி காம்போசிஷன் எஃப்னா உள்ள என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துடும், வெளியே ஜி வந்துடும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2/xன்னு. இப்போ இது எப்படி ஃபார்மில் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2/x சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2/x த ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ இது வந்து 4/x ஸ்கொயர்னு வருமா. அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது,
2 into 4 8 ஆயிரும். அப்போ 8 by x square minus 1 mark it as equation 2. அப்போ இதுவும் equal கிடையாது. So F composition G is not equal to G composition F. Next third subdivision, f of x is equal to x plus 6 divided by 3. G of x is equal to 3 minus x. First f composition G கண்டுபிடிக்கலாம். Next G composition F கடிச்சு ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கலாமா. இப்போ f of என்ன வரும், f of g of xங்களா. இப்போ g of xங்கிறது நம்மளுக்கு 3 minus xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 minus x போடுங்க. நெக்ஸ்ட் இப்போ எப்படி இருக்குது, f of xன்னு ஆயிடுச்சா. f of xங்கிறதுல இந்த place x plus 6 by 3ன்னு இருக்குது. இந்த place of xல we should substitute 3 minus x. அப்போ 3 minus x plus 6 divided by 3. ஓகே, இப்போ 3 plus 6 எவ்வளோ 9 minus x divided by 3. Mark it as equation 1. Next G composition F, that is equal to G of f of x. f of xங்கிறது என்ன, x plus 6 divided by 3. இப்போ இது எப்படி இருக்குது, g of xன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு g of x என்னன்னு தெரியும், 3 minus xன்னு இருக்குது. இந்த place of x we should substitute x plus 6 divided by 3. அப்போ x plus 6 divided by 3 substitute பண்ணிட்டோம். இப்போ cross multiplication பண்ணுங்க. 3 3s are 9 minus x plus 6 இருக்குது divided by 3. அப்போ 9 minus உள்ள போச்சுன்னா minus x, இங்கே உள்ள போயிடுச்சுன்னா minus into plus minus 6 divided by 3. அப்போ 9 minus 6 எவ்வளோ 3 minus x divided by 3. Mark it as equation 2. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இல்லை. அப்போ f composition G is not equal to G composition F. Next fourth subdivision, f of x is equal to 3 plus x, g of x is equal to x minus 4னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு f composition G கண்டுபிடிக்கலாமா. f of g of x, f of g of x, g of xங்கிறது x minus 4னு தெரியும். இப்போ இது எப்படி இருக்குது, f of xன்னு இருக்கா. xக்கு இங்கே வந்து 3 plus xங்கிறது f of x. அப்போ xக்கு பதிலாக x minus 4 substitute பண்ணுங்க. அப்போ 3 plus x minus 4. 3 minus 4 எவ்வளோ minus 1 x. Mark it as equation 1. Next G composition F, G of f of x. அப்போ G of f of xங்கிறது 3 plus xன்னு தெரியும். நெக்ஸ்ட் இது G of xங்கிறது என்னதுங்க, x minus 4 கொடுத்துருக்காங்க. இந்த place of x you should substitute 3 plus x. அப்போ 3 plus x minus 4. அப்போ 3 minus 4 எவ்வளவு minus 1. இப்போ x இருக்குது, x minus 1. Mark it as equation 2. அப்போ equation 1 equation 2வும் ஈக்குவலாக இருக்கா. Now f composition G is equal to G composition F. Both are equal. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன், f of xங்கிறது வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. g of xங்கிறது வந்து 1 ப்ளஸ் x கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு f composition G கண்டுபிடிக்கணும். f of g of x. இப்போ f of g of xங்கிறது 1 ப்ளஸ் xன்னு தெரியும். இப்போ f of xன்னு இருக்கா. இப்போது இங்கே இந்த பிளேஸ் ஆஃப் xல யூ ஷுட் சப்ஸ்டிடியூட் 1 ப்ளஸ் x the whole square. ஓகே, ஸோ இது a ப்ளஸ் b the whole square ஃபார்மில் இருக்குங்களா. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab plus b square. இது a plus b the whole square formula. ஓகே, அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறது x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இது உள்ளே கொண்டு போங்க. 4 into 1 ஸ்கொயர் எவ்வளோ 4 தான் வரும். 4 into 2x எவ்வளோ 8x. 4 into x ஸ்கொயர் எவ்வளோ 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இப்போ 4 மைனஸ் 1 எவ்வளோ 3. அப்போ 4x ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் 8x வந்துடும் plus 3. Okay, mark it as equation 1. Next, G composition F. அப்போ G of f of x. f of xங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், 4x square minus 1ன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு G composition x. G composition xங்கிறது என்னது, 1 plus x. Okay, G of xங்கிறது 1 plus x. In the place of x, you should substitute 4x square minus 1. அப்போ 1 plus 4x square minus 1. அப்போ 1 1 cancel 4x square. Mark it as equation 2. அப்போ 1 2 வந்து not equal. அப்போ G composition F வந்து not equal to F composition G. Now second sum, find the value of k such that f composition G is equal to G composition F கொடுத்துட்டாங்க. அதாவது k ஓட வேல்யூ we should find such that f composition G is equal to G composition F. இப்போ ஃபஸ்ட்டு f composition G கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் G composition F கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவல் பண்ணிவிட்டு k வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா, பார்க்கலாம். f of x is equal to 3x plus 2 கொடுத்துருக்காங்க. g of x is equal to 6x minus k கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு f composition G கண்டுபிடிங்க. f of g of x, g of xங்கிறது என்னது 6x minus k.
இப்போ இது எப்படி இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 3x மைனஸ் 2வா இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸு 6x மைனஸ் கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 3 இன்ட்டு 6x மைனஸ் கே ப்ளஸ் 2 இருக்கா ப்ளஸ் 2. ஓகே இப்போ இது உள்ள இன்ட்டு பண்ணுங்கள். 3 இன்ட்டு 6 எவ்வளோ 18ஆ 18x மைனஸ் 3 கே எவ்வளோ 3k ப்ளஸ் 2 மார்க் இட் as equation 1. நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிஷன் எஃப். இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும் 3x plus 2 இது எப்படி இருக்குது g of x இருக்கா. இப்போ g of x ஓடது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 6x minus k இந்த place of x 3x plus 2 substitute பண்ணும். அப்போ 6 into 3x plus 2 minus k. அப்போ 6 next step என்ன 6 into 3x எவ்வளோ 18x plus இங்கே plus இருக்கா plus 6 into 2 எவ்வளோ 12 minus k. மார்க் இட் as equation 2. இப்போது இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போகிறோம் ஈக்குவேட் பண்ணுறோம். ஏன்னா such that என்ன கொடுத்துருக்காங்க f composition g is equal to g composition fன்னு they have given. ஸோ நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணுறோம். such that நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க f composition g is equal to g composition fங்கிறது they have given. ஓகே ஸோ f composition g நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 18x minus 3k plus 2. g composition f என்ன கண்டுபிடிச்சோம் 18x plus 12 minus k கண்டுபிடிச்சோம். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா இப்போது எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிறதையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ ப்ளஸ் 18xங்கிறது இந்த சைடு வந்து என்னாகும் மைனஸ் 18x ப்ளஸ் 12ங்கிறது என்னாகும் இங்கே வந்தால் மைனஸ் 12 மைனஸ் கே என்னாகும் இங்கே வந்தால் ப்ளஸ் கே ஆகிடும் which is equal to 0. இப்போ ப்ளஸ் 18xும் மைனஸ் 18xும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 3k இருக்குது இங்கே ஒரு கே இருக்குது இங்கே மைனஸ் 3k இருக்குது இங்கே ப்ளஸ் கே இருக்குது. இப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 1 என்னது மைனஸ் 2வா ஸோ மைனஸ் 2k. இங்கே ஒரு 2 இருக்குது இங்கே மைனஸ் 12 இருக்குது. அப்போ 2 மைனஸ் 12 மைனஸ் 10 மைனஸ் 10 is equal to 0. நவ் மைனஸ் நம்மளுக்கு கே வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கேவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் அங்கே கொண்டு போகிறோம். மைனஸ் 2k which is equal to மைனஸ் 10 இருக்கா இந்த சைடு வந்தால் என்ன ப்ளஸ் 10. நம்ம k is equal to 10 இங்கே மைனஸ் 2 இருக்கா மைனஸ் 2 இந்த சைடு கொண்டு போயிருங்க டிவைடட் பை 2. ஸோ 2 1s are 2 2 5s are 10. அப்போ 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிங்க k is equal to மைனஸ் இருக்குது மைனஸ் 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 2x மைனஸ் கே ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 4x ப்ளஸ் 5. சேம் மெத்தடில் அப்ளை பண்ண மாதிரி தான் எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 4x ப்ளஸ் 5. இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து 4x ப்ளஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4x ப்ளஸ் 5 மைனஸ் கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ இது உள்ளே கொண்டு வரீங்களா 2 இன்ட்டு 4 எவ்வளோ 8x 2 இன்ட்டு 5 10 minus k mark it as equation 1. Next g composition f g of f of x ங்கிறது they have given 2x minus k. அப்போ 2x minus k இப்போ எப்படி இருக்குது g of xங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா g of xங்கிற ஃபார்மேட் என்ன 4x plus 5. அப்போ இந்த place of xல 2x minus k சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 4 into 2x minus k plus 5 கிடச்சிருச்சா. இப்போ மறுபடியும் 4 into this term இருக்குது. அப்போ 4 into 2x 8x 4 into minus k வரும் minus 4k plus 5 marked as equation 1. இப்போ from 1 and 2லேருந்து இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். f composition g is equal to g composition f. f composition g நம்ம கண்டுபிடிச்சது 8x plus 10 minus k which is equal to g composition f வந்து 8x minus 4k plus 5. அதே மாதிரி எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருங்க 8x plus 10 minus k இங்கே plus 8x இருக்குது இந்த சைடு வந்தால் minus 8x minus 4k இருக்குது இந்த சைடு வந்தால் plus 4k plus 5 இருக்குது இந்த சைடு வந்தால் minus 5 which is equal to 0. இப்போ 8x minus 8x அப்போ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து k மைனஸ் k ப்ளஸ் 4 அதாவது மைனஸ் 1 ப்ளஸ் 4 இருக்கு. அப்போ என்னதுங்க ப்ளஸ் 3 k இருக்குது ப்ளஸ் 3k. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 10 மைனஸ் 5 10 மைனஸ் 5 ப்ளஸ் 5 தான் ப்ளஸ் 5 is equal to 0. அப்போ 3k வச்சுக்கோங்க ஏன்னா k வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ப்ளஸ் 5 வந்து இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் 5. இப்போ k is equal to மைனஸ் 5 டிவைடட் பை 3 k வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சம்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் சம்லேருந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.